கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் என்று உங்களோடு இருப்பதாக. இதற்கு முந்தைய ஒரு செய்தியிலே நாம் தியானித்ததனுடைய ஒரு இரண்டாவது பகுதியை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனம் மற்றும் 14வது வசனத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதிலே 3 விதமான காரியங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கிறது என்கிற காரியங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் 18, 11, 14வது வசனங்களை பார்க்கும்போது மனுஷகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் 14வது வசனத்திலே ஒருவராகிலும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போது ஒரு மனிதன் கூட கெட்டுப்போவது தேவனுடைய திட்டம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித குமாரனாக இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதரும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பது தான் நோக்கம். அதனால தான் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வேதம் அருளி செய்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு நிச்சயித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல வேளைகளிலே இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள இயலாதவர்களாக, வாக்குத்தத்தத்திற்கு நாம் அந்நியராக இந்த உலகத்திலே ஒரு அந்நியனை போல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வாக்குத்தத்தங்களை ஏன் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இந்த தேவன் விரும்புகிற இந்த மேலான அந்த ஆசீர்வாதங்களை ஏன் நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 3 விதமான காரணங்களை சொல்லுகிறார். அதை உவமையாக தன்னுடைய அங்கே உரையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அதை ஒரு கதையை போல ஒரு உவமையாக ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறார். அந்த 3 விதமான காரியத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீதிமான்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற, கிறிஸ்து இயேசுவினாலே வாக்கு பண்ணியிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற 3 விதமான காரியங்களை நாம் வேதத்திலே பார்ப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உவமையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமையினுடைய முடிவு என்ன? அங்கே பரிசேயன் தேவாலயத்திலே உள்ளே போய் நின்று ஜெபம் செய்கிறான். ஆயக்காரன் தேவாலயத்துக்கு வெளியே புறம்பே நின்று ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். 2 பேருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். கேட்டு அங்கே பரிசேயனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது. குறிப்பாக ஆயக்காரனுடைய ஜெபத்தை அங்கீகரித்த ஆண்டவர் தேவ ஆலயத்திற்கு வெளியே இருந்து ஜெபித்த அந்த மனிதனுக்கு அருகிலே போய் நின்று அந்த ஜெபத்தை கேட்டு அவனை நீதிமானாக்கி நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு அருளி செய்து அங்கே அனுப்பியிருக்கிறார். அப்போது கடந்த வாரத்திலே நாம் இதைத்தான் கற்றுக்கொண்டோம். இந்த பகுதி இப்போ என்ன சொல்லுகிறது? நாம் மற்றவர்களை அற்பமாக எண்ணும்போது நீதிமான்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளி செய்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறோம். 2வது காரியத்தை குறித்து 2வது 3வது காரியத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 14, 15வது வசனத்தை வாசிப்போமானால் மத்தேயு 20, 14, 15 வசனங்களை நாம் வாசிப்போமானால், உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியினால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றான். பாருங்க, இங்கே ஒரு உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முதலாவது 2 பேர் ஜெபிக்க போன உவமையை சொல்லுகிறார்.
இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமை என்ன? ஒரு வீட்டு எஜமான் தன்னுடைய தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்தும்படியாக போகிறான். இந்த வேலையாட்களை அமர்த்தும்படியாக அவன் அதிகாலையிலே போய் சில மனிதர்களை வேலைக்கு அமர்த்துகிறான். நீங்கள் என் தோட்டத்திலே போய் இன்று முழுவதும் நீங்கள் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு நான் ஒரு பணம் கூலி கொடுப்பேன் என்று சொல்லி பேசுகிறான். அங்கே முதலிலே போகிற மனிதரிடத்திலே அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு ஒரு பணம் கூலி கொடுப்பேன், நீங்கள் போய் என்னுடைய தோட்டத்திலே வேலை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறான். அங்கே அவங்களும் போகிறாங்க. ஆனால் அந்த தோட்ட எஜமான் அதோடு நிற்காம அங்கே ஒவ்வொருத்தரையாக அவன் பார்க்குறான். அவன் காலையில் 3ஆம் மணி வேளையிலே அவன் மறுபடி தெருவில் போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற சிலரை கண்டு அவர்களையும் அனுப்புகிறான். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆவது மணி வேளையிலும் 9ஆவது மணி வேளையிலும், இப்போ நம்முடைய நாட்டு நேரத்தின்படி சொல்லுவோமானால் காலை 6 மணிக்கு ஒரு சில மனிதர்களை, ஒரு 2-3 பேரை ஒரு தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்திலே வேலை செய்வதற்காக அழைக்கிறான். நீங்கள் இன்று என்னுடைய தோட்டத்திலே வேலை செய்யுங்கள், காலையிலிருந்து மாலை வரை உங்களுக்கு நான் ஒரு பணம் கூலி கொடுக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறான். அவர்களும் போய் சந்தோஷத்தோடு அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். மறுபடியும் அதே மனிதன் காலை 9 மணிக்கு அதே கடை தெருவிலே போகிறான். அங்கே சும்மா நிற்கிற மனிதர்களை கண்டு அவர்களையும் வேலைக்கு அழைக்கிறான். இங்கே முதலில் வந்தவர்களுக்கு சம்பளம் பேசுகிறான். உங்களுக்கு நான் ஒரு பணம் சம்பளம் தருகிறேன், இந்த நாள் முழுவதும் எனக்கு வேலை செய்யுங்கள் என்று. 2வது 9 மணிக்கு அழைத்த மனிதர்களிடத்தில் நீங்கள் போய் வேலை செய்யுங்க, உங்களுக்கு நியாயமானபடி நான் சம்பளம் தருவேன்னு சொல்கிறார். இவ்வளவு தருவேன்னு சொல்லலை, நியாயமானபடி தருவேன் என்று சொல்லி அழைக்கிறார். மறுபடியுமாக நம்முடைய வழக்கத்தின்படி சொல்லுவோமானால் மதியம் 12 மணிக்கு 2 மணிக்கு அப்படியே கடை தெருவுக்கு போகும்போது அங்கே சில மனிதர்களை பார்க்கிறார். அவர்களையும் வேலைக்கு அழைக்கிறார். அவரிடத்தில் என்ன சொல்லுகிறார்? நியாயமானபடி உங்களுக்கு தருவேன். அடுத்ததாக அவர் மாலையிலே பொழுது ஓய்ந்து எல்லாரும் வேலை முடிந்து போகிற நேரத்திலே கடை தெருவிலே போகிறார். அப்பொழுதும் சில பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து நீங்களும் வேலை செய்யுங்கள், உங்களுக்கும் தகுதியானபடி நான் உங்களுக்கு சம்பளம் தருகிறேன் என்று சொல்லி அவர் அனுப்புகிறார். இதுதான் இந்த ஊமையிலே சொல்லுகிறார். ஆனால் இந்த ஊமையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சம்பளம் கொடுக்கிறார். எல்லாருக்கும் வேலை முடிஞ்ச உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார். கொடுக்கும்போது பிந்தி வந்தவர்களுக்கு முதல்ல சம்பளம் கொடுக்கிறார். பிந்தி வந்தவர்களுக்கு முதல்ல சம்பளம் கொடுக்கும்போது சாயந்தரத்தில் சூரியன்லாம் அஸ்தமானமாகிற நேரத்தில் வந்து சூரியனில் வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு வேலை செய்யாத மனிதர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு பணம் கூலி கொடுக்கிறார். அப்படியே பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் வந்தவர்கள், பிந்தி வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பணம் கொடுக்கிறார். அப்பொழுது அந்த அதிகாலையில் வேலைக்கு போன சில மனிதர்கள் சொல்கிறார்கள், என்ன இது ஆண்டவருடைய காரியம், இது இந்த எஜமான் அநியாயமாக செய்கிறாரே, இந்த பிந்தி வந்த மனிதர்களுக்கு எங்களை சமமாக்கி விட்டாரே, நாங்களும் அவர்களும் ஒன்றா, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தோம், இப்போ அவர்களை கொண்டு எங்கள் கூட ஒப்பிட்டுட்டாரே என்று சொல்லி அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். இதை கேட்கிற இந்த எஜமான் சொன்ன அந்த பதில் தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அதை தான் மத்தேயு 20:15 நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிற அநேக மனிதர்கள் ஏன் தேவ சமூகத்தில் நீதிமான்களாக்கப்பட்டு திரும்பி போக முடியலைன்னா, ஒன்று அண்ணா நிற்கிறான் பார்த்தீங்களா, இந்த சபையில் என்ன வர்றான் பார்த்தீங்களா, இவனை விட நான் நல்லவன், இவனை விட நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்கிறேன், அதனால் அவனை கர்த்தரை ஆசீர்வதிப்பார்னா என்னையை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தை வச்சுட்டு வரோம். அவனை விட என்னையை கூடுதல் ஆசீர்வதிக்கணும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தை வைத்து கொண்டு வருகிறோம். அல்லனா என்ன செய்கிறோம், நான் என் ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கர்த்தருடைய வேலையை செய்கிறேன். எல்லா சபைகளையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம்.
நான் வந்து ஆலய பணிவிடைகளிலே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். ஆனால் சில பேர் எந்த கஷ்டமும் படாமல் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எந்த கஷ்டமும் படாமல் முன்னால் வந்து உட்காருகிறாங்க என்கிற காரியத்தை பார்க்கும்போது சில திருச்சபைக்குள்ளே சில மனிதர்களுக்குள்ளே அங்கே சில போட்டி பொறாமைகள் வருகிறதை இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே நாம் சாதாரணமாக பார்க்கிறோம். அவளுடைய பார்வை என்ன? நான் இவ்வளோ ஆண்டவருக்காக உழைத்திருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் சுவிசேஷத்தினாலே எனக்கு ஒன்றும் மேன்மை இல்லை, அது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை போல இன்றைக்கு ஊழியத்தை செய்கிறவர்கள் அநேகர் இல்லை. பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்க, கிறிஸ்துவ நிமித்தமாக அநேக வேளைகளிலே பசியாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார், குளிரிலே இருந்தேன் என்று சொல்லுகிறார், நிர்வாணமாய் இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் என்று சொல்லுகிறார், காவலிலே அடைபட்டு கிடந்தேன் என்று சொல்லுகிறார், அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவ்வளவு இருந்தும் என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை, அது என்மேல் விழுந்த கடமை. ஏனென்றால் இந்த ஒரு அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை மாத்திரமல்ல, சர்வ உலகத்தின் மக்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எந்த ஒரு வேறுபாடும் இன்றி, நல்லவர்கள் கெட்டவர்கள், இவர்கள் உழைக்கிறவர்கள் உழைக்காதவர்கள் என்கிற வேறுபாடு இன்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் தாராளமாய் கொடுக்கிற தேவன். நான் தாராளமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கும்போது நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? ஒருவேளை கொடுக்கிற தேவன் தாராளமாக கொடுக்கிறார், எல்லாருக்கும் மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம பல வேளைகளில் என்ன நினைக்கிறோம்? நான் அதிகமாக உழைச்சா எனக்கு ஆண்டவர் அதிகமாக செய்யணும், அவனை விட எனக்கு அதிகமாக செய்யணும், இவன் ஒழுங்காக உழைக்கவே இல்லை, திருச்சபைக்கு இவன் உண்மையாக இல்லை, ஆண்டவருடைய வேலையில் இவன் உண்மையாக இல்லை, இவனை விட நான் உண்மையாக இருக்கிறேன் என்று நாம் மற்றவர்களை விட நம்மை ஆண்டவர் உயர்வாக வைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். அதை விட அதை இன்னொரு எதிர்மறையாக நாம் பார்ப்போமானால், என்னை விட அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டு விடக்கூடாது, அது என்னை விட அதிகமாக ஆசீர்வதிக்கக்கூடாது இந்த மனிதனை, என்னை விட அவன் ஒன்றும் கூடுதல் உழைக்கலை, என்னை விட ஒன்றும் உண்மையாக கர்த்தருக்காக வாழலை என்று சொல்லுகிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நீதிமான்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுப்பதற்கு தடையாயிருக்கிறது. இதுதான் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். மூன்றாவது ஒரு உவமையை சொல்றாரு பாருங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போம்னால், லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போமானால், ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். இளைய மகன் தன்னுடைய தகப்பனிடத்திலே சண்டையிட்டு, எனக்கு தர வேண்டிய நன்மைகளை, என்னுடைய சொத்தை எல்லாம் பிரித்து கொடுங்கள் என்று சொல்லி வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போய்விடுகிறான். போய் தன்னுடைய தகப்பனிடத்திலே வாங்கின எல்லா பொருட்களையும் செலவழித்து அவன் நஷ்டப்பட்டு திரும்ப தகப்பனிடத்திலே திரும்பி வருகிறான். இப்படி திரும்பி வரும்போது அவனுடைய மூத்த மகனுடைய நிலைமை என்ன, இளைய மகனுடைய நிலைமை என்ன? இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்ல ஒரு சத்தியம். இதில் கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், 31வது வசனத்திலே பார்ப்போமானால், லூக்கா 15வது அதிகாரம் 31வது வசனத்திலே பார்ப்போமானால், அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. மூத்த மகனத்தில் சொல்றாரு, எனக்குள்ளது எல்லாம் உனக்கு தான்பா, ஆனால் அவனுடைய சகோதரன் அவன் காணாமல் போனால் திரும்ப வந்திருக்கிறான், மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லுகிறான். ஏன் இவனுடைய இந்த கோபத்திற்கு காரணம் என்ன? வேற ஒன்றும் இல்லை. தகப்பங்கிட்ட சொத்தை கராலாக பங்கு வச்சு பிரிச்சுட்டு போயிட்டான். இப்போ மறுபடியும் வந்திருக்கிறான். மறுபடியும் வந்த அந்த இளைய மகனுக்கு தகப்பன் என்ன செஞ்சாருன்னா, மறுபடியும் சொத்தில் பங்கு கொடுக்குறாரு. இந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, அந்த மகன் வந்த உடனே
அந்த தகப்பன் செய்கிற காரியத்தை பாருங்க. 22ஆம் வசனம், லூக்கா 15வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அதோடு இல்லாமல் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கொழுத்த கன்பை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். தகப்பன் சொல்கிறாரு, நாம் சந்தோஷமாயிருப்போம், அவனுக்கு மோதிரத்தை கொடுங்கள். நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், மோதிரம் என்று சொல்வது அவனுக்கான அங்கீகாரம். அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் ஒரு மகனுக்குரிய அத்தனை அங்கீகாரத்தையும் தகப்பன் கொடுக்கிறான். இதில் தான் மூத்த மகனுக்கு கோபம் வருகிறது. இங்கே 2 பேருடைய மனநிலையை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய மனதை பார்க்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். பல வேளைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய கிரியை, நம்முடைய செயல்கள், நாம் செய்கிற உழைப்பு, கர்த்தருக்காக நாம் உழைக்கிறது, கர்த்தருக்காக நாம் இந்த உலகத்தில் செய்கிறதெல்லாம் பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னு. ஏற்கனவே இதற்கு முந்தைய ஒரு செய்தியில் நான் சொல்லியிருக்கிறேன், பிரமாணங்கள், கற்பனைகள் எதுவுமே கர்த்தருக்கு கிடையாது, நமக்கு. அதை நாம் புரிந்து கொள்ளணும். பல வேளைகளில் நாம் எப்படி நினச்சிக்கிட்டோம்னா, நான் பரிசுத்தமாக வாழ்கிறது கடவுளுக்காக, நான் விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறது கடவுளுக்காக, களவு செய்யாமல் இருக்கிறது கடவுளுக்காக, நான் பொய் சொல்லாமல் இருப்பது கடவுளுக்காக என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. உண்மையாக சொல்லணும்னா, அதான் தெளிவாக உபாகமத்தில் சொல்லியிருந்தாரு, நீயும் உன் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னா அதை செய்யுங்க. நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கிறதுனால, நீங்கள் விபச்சாரம் செய்கிறதுனாலே, செய்யாமல் இருக்கிறதுனாலே தேவன் எந்த வகையிலையும் பாதிக்கப்பட போகிறதில்லை. இன்றைக்கி மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் பல வேளைகளில் நான் தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படிலாம் கிடையாது, நாம் நமக்காக பரிசுத்தமாய் வாழுகிறோம். இங்கே இந்த 2 சகோதரர்களுக்குள்ளே இருக்கிற வேற்றுமை அதுதான். 2 சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமை அதுதான். மூத்த மகன் அவனுடைய இருதயத்தின் நினைவு, இந்த மூத்த மகனுடைய இருதயத்தின் நினைவு இந்த ஊமையின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்துகிறார். இங்கே பாருங்க, இந்த மகன் கேட்குறான், என்னையா இங்கே சத்தமாக கேட்குது என்று சொல்லி கேட்கும்போது, உன் சகோதரன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வேலைக்காரன் சொன்ன பொழுதிலே அவனுக்கு கோபம் வருகிறது. 28வது வசனத்தில் பார்க்கும்போது அவனுக்கு கோபம் வருகிறது, தகப்பனுடைய வீட்டிற்குள்ளே போக மனதில்லை. நாம் ஆவிக்கு ரீதியாக பார்ப்போமானால், இந்த சகோதரன் மேலே உள்ள கோபத்தில் கர்த்தருடைய ஆலயம், தகப்பனுடைய வீடாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பல பேரால் போக முடியலை. என்னை விட எந்த வகையில் இவன் கூடினவன், இவனெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறானே என்கிற எண்ணம் அநேக மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, இந்த 29ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 29ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை அது காட்டுகிறது. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தோம், என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாகிலும் கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உடைய ஆசையை அழித்து போட்ட உடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கண்டை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அவனுக்கு என்ன கோபம், நான் இத்தனை வருஷமா ஆண்டவரே உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செய்கிறேன், நீங்கள் சொன்ன கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன். இங்கே ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, பரலோக பிதாவாக இருக்கிற தகப்பனிடத்தில் நாம் எப்படி பேசுகிறோம், ஆண்டவரே நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செய்கிறேன், உங்கள் ஆலய வேலையெல்லாம் செய்கிறேன், ஊழியத்தெல்லாம் செய்கிறேன், உங்கள் கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன், ஒரு கற்பனையை கூட நான் என்ன செய்யலை, மீறவில்லை. அப்படி இருந்தோம். இந்த இளைய மகனை பார்த்தீங்களா, அவன் சிநேகிதரோட விருந்து கொண்டாடி வேசிகளிடத்தில் போய் தன்னுடைய ஆஸ்தியை செலவழித்து போட்டானே, அதே போல் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க ஒரு நாள் கூட நீங்கள் என்ன செய்யலை, என்னை அனுமதிக்கலை. அப்படி இருக்கும்போது வேசிகளிடத்தில் ஆஸ்திகளை அழித்து போட்டு உலக சிற்றின்பத்துக்கு இடம் கொடுத்து போன அவனுக்கு நீங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்த இடத்த கொடுத்துட்டீங்களே, எனக்கு ஒரு மகனுக்குரிய அங்கீகாரத்தை அவனுக்கு கொடுத்துட்டீங்களாங்கிறது அந்த மூத்த மகனுடைய ஒரு பெரிய ஆதங்கம்.
இந்த காரியம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? மூத்த மகனுக்குள்ளே என்ன எண்ணம் வருகிறது? நான் கடவுளுக்காக ஊழியம் செய்தேன், நான் கடவுளுக்காக உண்மையாய் எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தேன் அப்படி என்று சொன்னால் அதற்கு உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குதுன்னா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் எனக்காக இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியலை, நான் எனக்காக இந்த வேலையை செய்யலை. ஏன் அப்படின்னா கடவுளுக்காக செஞ்சேன். ஏன் விருப்பம் என்ன? அது கிடையாது. அதுக்கு அர்த்தம் தான், என் விருப்பம் இந்த வேலையை செய்கிறது கிடையாது, என் விருப்பம் இந்த கற்பனைக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, என் விருப்பம் இந்த உலக இச்சைகளின்படி வாழுகிறது, என்னுடைய சிநேகிதர்களோடு சேர்ந்து என்னுடைய இளைய சகோதரனை போல சந்தோஷமாக வாழ எனக்கும் விருப்பம் இருக்கிறது. ஆனால் நான் கடவுளுக்காக இப்படி வாழ்ந்தேன். இப்போ இந்த இளைய மகனுடைய இருதயத்தின் நிலையை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. இந்த இளைய குமாரனுடைய நிலைமை கொஞ்சம் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 17, 18 வாசித்து பாருங்கள். லூக்கா 15, 17, 18 எடுத்து வாசிப்போம்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவனுடைய மனது எப்படி இருக்கு பாருங்க. அவன் இருக்கிறது வேசிகளிடத்திலே ஆஸ்தியை அழிச்சு போட்டுட்டு அந்த தகப்பனுடைய வீட்டுக்கு புறம்ப அடிமையாக உட்கார்ந்துருக்கிறான். தகப்பனுடைய வீட்டுக்கு புறம்ப அடிமையாக இருக்கிற அவன் என்ன தன்னுடைய இருதயத்திலே நினைக்கிறான்? எங்கள் அப்பா வீட்டில் நல்ல சாப்பாடு உண்டு, எங்கள் அப்பா வீட்டில் மகிழ்ச்சி உண்டு, எங்கள் அப்பா வீட்டில் குறைவு கிடையாது, எங்கள் அப்பாவுடைய வீட்டில் நான் வேலைக்காரனாக இருந்தால் கூட போதும். அவன் தான் தன்னுடைய சீர்கெட்ட வாழ்க்கையினாலே கெட்டு அழிந்து அங்கே இருக்கும்போது அவன் நினைக்கிறான், அப்பா வீட்டை நினைக்கிறான். ஆனால் அப்பா வீட்டில் இருக்கிற மகன், மூத்த மகன், தன்னுடைய இளைய மகனுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய இளைய சகோதரனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த பாவ இச்சைகள் காரியங்களை குறித்து அவன் சிந்தித்து கொண்டு இருக்கிறான். ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு அருமையான ஒரு கதை உண்டு. ஒரு முனிவர், முற்றும் துறந்த ஒரு முனிவர், ஒரு முதியவர், ஒரு வயதான முனிவர், அவரோடு கூட இளம் துறவிகள், இந்த உலகத்தை துறந்து விட்டவர்கள் அவரோடு கூட சிலர் இருந்தார்கள். முனிவர்கள் என்று சொல்லும்போது, துறவிகள் என்று சொல்லும்போது அவர்கள் அங்கே ஆண் பெண் உறவுகளை துறந்து, இந்த உலக இன்பங்களை துறந்து, உலகத்தில் உள்ள பணம், உலகத்தில் உள்ள அத்தனை இன்பங்களையும் துறந்து அவர்கள் துறவியாக துறவரம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த சூழ்நிலையிலே இந்த துறவிகள், இந்த மூத்த துறவியோடு சேர்ந்து இந்த இளம் துறவிகளும் ஒரு ஆற்றை கடக்கும்படியாக அங்கே பிரயாணப்பட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பெண் தன்னுடைய ஆடைகள் எல்லாம் நனைந்து அந்த ஆற்றை கடக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார். ஆற்றிலே அன்றைக்கு கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு இருக்கிறது, ஏராளமான தண்ணீர் போகிறது. அப்பொழுது அந்த பெண் இந்த வயதான துறவியிடம் வந்து, ஐயா, இந்த ஆற்றிலே ஏராளமான தண்ணீர் போகிறது, எனக்கு உதவி செய்யுங்கள், இந்த தண்ணீரை கடக்க முடியவில்லை என்று சொல்லி அவள் கெஞ்சுகிறாள். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே அக்கறையிலே, அங்கே வீட்டிலே எனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆற்றை கடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த வயதான துறவியும், சரி பரவாயில்லை, நான் குனிந்து கொள்கிறேன், என்னுடைய முதுகிலே ஏறி அமர்ந்து கொள், நான் உன்னை அக்கறையிலே கொண்டு விடுகிறேன் என்று சொல்லி அந்த இளம்பெண்ணை தன்னுடைய முதுகிலே ஏற்றி கொண்டு ஆற்றுக்கு அக்கறையிலே கொண்டு விட்டு விடுகிறார். விட்டு அவர் தன்னுடைய வழக்கம் போல தன்னுடைய ஆசிரமத்தில் போய் தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய சம்பிரதாயப்படி உள்ள காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நாளிலிருந்து ஒரு 2-3 நாட்கள் அந்த முதிய துறவி பார்க்கிறார், இளம் துறவிகள் சரியாக இல்லை, அவர்கள் எதையும் ஈடுபாடோடு செய்யவில்லை. அப்பொழுது அந்த முதிய துறவி அந்த இளம் துறவியை அழைத்து கேட்கிறார், ஏன் இப்படி நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நீங்கள் வயதில் மூத்தவர்கள், நாம் எல்லாவற்றையும் திறந்து விட்டோம், நாம் பெண்களை தொடக்கூடாது, நீங்கள் அந்த பெண்ணை எப்படி
முதுகிலே சுமந்து கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த மூத்த துறவி சொன்ன ஒரு பதில், நான் அவளை முதுகிலே சுமந்து கொண்டு கரையிலே இறக்கிவிட்டது உதவி செய்வதற்காக. நான் அதை அப்பொழுதே மறந்து விட்டேன். சரீரத்திலே நான் அவளை தொட்டேன், ஆனால் அவள் இப்பொழுது உங்கள் மனதிலே ஒட்டி கொண்டு இருக்கிறாளே, நீங்கள் அவளை உங்கள் மனதிலே சுமந்து கொண்டு இருக்கிறீர்களே, இதிலே எது நல்லது எது கெட்டது என்று யோசித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாக ஒரு சம்பவம். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சரீரத்திற்கு புறம்பே இருந்து உள்ளே வருகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது, சரீரத்திற்கு நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே வருகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இங்கே அதைத்தான் பார்க்கிறாரு. இங்கே இருதயத்திலே சுத்தம் இல்லாதவர்களாய் சுய நீதியை காண்பிக்கும்படியாக நாம் பல வேளைகளிலே நல்லவர்களைப் போல கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது போல இந்த வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் தூரமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? இருதயத்திலே பரிசுத்தமாக வேண்டும் என்கிற விருப்பம் வேண்டும். இந்த கற்பனைகள் எல்லாம் கடவுள் எனக்காக கொடுத்தது என்று நினைக்க வேண்டும். கடவுளுக்காக கொடுத்திருக்கிறார், நான் அதை பின்பற்றுகிறேன் என்று கடவுளுக்காக நம்ம அதை பின்பற்றுவதாக இருக்கக்கூடாது. இந்த இரண்டு சகோதர வாழ்க்கையில் அதை தான் பார்க்கிறோம். மூத்த சகோதரன் தகப்பனுக்காக நல்லவனாக வாழ்ந்தான். இளைய சகோதரன் தனக்காக நல்லவனாக வாழ்ந்து மனம் திருந்தி, ஐயோ என் தகப்பன் வீட்டிலே அத்தனை சந்தோஷம் உண்டே, அத்தனை உணவுகள் உண்டே, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி மனம் வருந்தி தகப்பனிடத்திலே வருகிறான். இதைத்தான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். நம்முடைய இருதயத்திலே நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிற இருதயம் உள்ளவர்களாய் வர வேண்டும். அதை விட்டு நாம் சுய நீதியுடையவர்களாய், ஒருவேளை அந்த பரிசேயன் சொன்னது போல நான் உபவாசம் இருக்கிறேன், நான் உடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு நடக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்களாக இருப்போமானால், அல்லது மற்றவர்களை கர்த்தர் நமக்கு சமமாய் ஆசீர்வதிக்கும் போது வன்கண்ணர்களாய் இருப்போமானால், அல்லது நம்முடைய சுய நீதியை கர்த்தருடைய சமூகத்திலே பேசுகிறவர்களாக இருப்போமானால் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து நாம் விட்டுவிடும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார். அவருடைய சமூகம் நம்மை ஆசீர்வதிக்கும். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருப்போம். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த ஜெப வேளையிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இழந்து போனதை தேடி ரட்சிக்கும்படியாய் வந்த ஆண்டவர், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தாவே, இந்த நாளின் தேவைகளோடு தகப்பனை, இந்த நாளில் பலவிதமான பலவீனங்களோடு துக்கத்தோடு கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனை ஒரு அற்புதம் அதிசயமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறீர். நீரே ஆசீர்வதியும் விடுவித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.